Hello students, இந்த வீடியோல நம்ம salt hydrolysisல இருந்து hydrolysis of salt of strong base and weak acid பார்க்கலாம். So நம்ம ஒரு strong baseஐயும் ஒரு weak acidஐயும் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிற strong base என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sodium hydroxide எடுத்துக்க போறோம். So weak acid நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா acetic acid எடுத்துக்கிறோம். So இது ரெண்டுத்தையும் நம்ம ஒண்ணா சேர்க்கும் பொழுது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய இந்த OHம் இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வாட்டரா வெளியில போயிருது. So வாட்டரா வெளியில போனா நம்மளுக்கு என்ன சால்ட் கிடைக்குது? CH3COONA. சோடியம் அசிட்டேட் அப்படின்ற சால்ட்டும் வாட்டரும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. So இந்த சோடியம் அசிட்டேட் அப்படின்றது it is completely dissociated in aqueous medium. So waterல இது என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா dissociate ஆகுது. dissociate ஆகி இது என்னவா மாறும்? CH3COO மைனஸ் ஆகவும் Na பிளஸ் ஆகவும் மாறும். இப்போ இதுல இந்த CH3COO மைனஸ் அப்படின்றது நம்மளுக்கு எதுல இருந்து ஃபார்ம் ஆன ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆன ஒரு பேஸ். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் an acid. So எப்படி இதை வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்றோம்? இந்த ஆசிட் ஒரு புரோட்டானை கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த பேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. So CH3COO மைனஸ நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் த கான்ஜுகேட் base of the weak acid. So இது weak acidல இருந்து form ஆன base அப்படின்றதுனால it will have a tendency to react with the H plus ion present in water. So இது என்ன பண்ணும்? It will have tendency to react with the water. H plus of water. So எப்படி reaction நடக்கும்? இந்த CH3COO minus waterோட react பண்ணுது. So waterல எது கூட react பண்ணும்? இதுல இருக்க H plus கூட சேர்ந்து இது மறுபடியும் என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் ஆகவும் OH மைனஸ் அயானும் இதுல இருந்து வெளியில வரும். இப்போ என்னாக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த OH மைனஸ் அயானினுடைய கான்சென்ட்ரேஷன் எதுல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்? அந்த சொல்யூஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்த CH3COO மைனஸ் என்ன பண்ணுது? வாட்டர்ல இருக்க புரோட்டானை எடுத்துக்குது. ஸோ அந்த வாட்டர்ல பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த OH மைனஸ் அயான் இருக்கும். ஸோ சொல்யூஷன்ல OH மைனஸ் அயானினுடைய அளவு அதிகமாயிட்டே போகுது. அதனால அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா பேசிக் சொல்யூஷனா இருக்கும். ஸோ சொல்யூஷன் ஆஸ் அ ஹோல் எப்படி இருக்கும்? சொல்யூஷன் இஸ் பேசிக் இன் நேச்சர். இப்போ இங்க வருவோம். இப்போ Na பிளஸ் எடுத்துக்குவோம். இப்போ Na பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ராங் பேஸ் என்ன பண்ணிருக்கு? OH மைனஸ் அயானை வெளியில கொடுத்துருக்கு. அதாவது OH மைனஸ் அயான் இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய புரோட்டானை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில போனதுனால இதை நம்ம பேஸ்னும் இதுல இருந்து ஃபார்ம் ஆன இந்த Na பிளஸ் நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப Na பிளஸ் அப்படின்றது இட் இஸ் த கான்ஜுகேட் ஆசிட் of the strong base sodium hydroxide. So Na plus அப்படின்றது it is the conjugate acid of the strong base. So இது strong baseல இருந்து ஃபார்ம் ஆனதுனால இது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. அதுக்கு வந்து அந்த ரியாக்ட் பண்ணணும்ன்ற அந்த டெண்டன்சி இருக்காது. So this will not have any tendency to react with the OH minus ions of water. அதனால இது என்ன பண்ணாது? அப்படியே Na plus ஆவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரோலைசிஸ் நடக்காது. அப்ப ஹைட்ரோலைசிஸ் எது மட்டும்தான் அண்டர்கோ ஆச்சு அப்படின்னா இந்த CH3COO மைனஸ் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு? இட் அண்டர்கோஸ் ஹைட்ரோலைசிஸ்.
ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் ஒரு வீக் ஆசிடையும் நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற சால்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்ஜுகேட் பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ ஆகும். அது ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ ஆகுறதுனால சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கும் அப்படின்னா பேசிக் சொல்யூஷனா கிடைக்கும். ஸோ இப்போ இதனோட pH எப்படி இருக்கும், நம்ம பேசிக் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் வந்துட்டு OH கான்சென்ட்ரேஷனை விட எப்படி இருக்க போது, குறைவா இருக்க போது. அப்போ pH ஆஃப் திஸ் பேசிக் சொல்யூஷன் வில் பி கிரேட்டர் தேன் 7ன்னு இருக்கும். So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா relation between hydrolysis constant and dissociation constant of the acid பார்க்க போறோம். So acid அப்படின்னா weak acid நோடைய dissociation constantக்கும் hydrolysis constant அப்படின்றது இங்க ஃபார்ம் ஆன அந்த salt hydrolyze ஆச்சு இல்லையா, அதனுடைய hydrolysis constantக்கும் ஒரு relation derive பண்ண போறோம். So நம்ம first hydrolysis constant எழுதுவோம். இங்க என்ன ஆகுது, CH3 COO மைனஸ், அதாவது இந்த சால்ட்ல இருந்து டிசோசியேட் ஆன இந்த அசிட்டேட் அயான் வாட்டர் மாலிக்யூலோட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அசிட்டிக் ஆசிடையும் OH மைனஸ் அயானையும் கொடுக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் எழுத போறோம். ஸோ ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது KHன்னு எடுத்துக்கலாம். ஸோ KH இஸ் ஈக்குவல் டு concentration of product. So CH3COOH concentration into OH minus concentration by CH3COO minus concentration into concentration of water. இதில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டரோட அளவு வந்து எப்படி இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். அதனால concentration of water is taken as a constant value. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு, ஏன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ் இல்லைன்னு அர்த்தம், அதனால அந்த கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டு மீதியை நம்ம எழுதலாம். therefore KH is equal to CH3COOH concentration into OH minus concentration by CH3COO minus concentration. இப்போ நம்ம வீக் ஆசிட்னுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட வீக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட். So acetic acid எப்படி dissociate ஆகும், CH3COO minus plus H plus ion. இப்போ இதுக்கு நம்ம dissociation constant எழுதணும். Dissociation constant of weak acid Ka எடுத்துக்கிறோம். It is equal to இந்த concentration by reactant concentration. So CH3COO minus concentration into H plus ion concentration by acetic acid concentration. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளைங் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 KH இன்டூ KA பண்ண போறோம், which is equal to KH ஓட வேல்யூஸ் எல்லாம் என்னது, CH3COOH இன்டூ OH minus by concentration of CH3COO minus into in the values CH3COO minus into H plus concentration by concentration of CH3COOH. இப்போ நம்ம இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே CH3COO மைனஸும் இதுவும் கேன்சல் ஆகும். அதுமாரி அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷனும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் என்ன கிடைக்கும், KH into KA is equal to OH minus concentration into H plus concentration. ஸோ நமக்கு தெரியும் concentration of H plus into concentration of OH minus is equal to KW நம்மளுக்கு தெரியும். ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம என்னன்னு எழுதுவோம், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், KWன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ KH into KA is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்குது, KWன்னு கிடைக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் hydrolysis constant and dissociation constant of weak acid அப்படின்றது product of hydrolysis constant
and dissociation constant of weak acid is equal to ionic product of water. இப்போ அடுத்தது நம்ம Ostwald's dilution law படிச்சிருப்போம். So Ostwald's dilution law படி according to Ostwald's dilution law the dissociation constant of weak acid is equal to alpha square C னு படிச்சிருப்போம். So இது வந்து K வந்து dissociation constant of weak acid. இதுல இந்த alpha அப்படின்றது degree of dissociation. அதே மாதிரி C அப்படின்றது concentration of weak acid. So இதே Ostwald's dilution law நம்ம ஒரு hydrolysis constant க்கு apply பண்ணனும் அப்படினா இந்த Ka க்கு பதிலா நம்ம இங்க என்ன எடுத்துக்க போறோம் hydrolysis constant எடுத்துக்க போறோம். So இந்த இடத்துல degree of dissociation க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா வந்துட்டு hydrolysis எடுக்க போறோம். degree of hydrolysis ன்னு consider பண்ண போறோம். So degree of hydrolysis னா அத நம்ம என்னன்னு எழுதலாம் h ன்னு எழுதலாம். So இந்த ஃபார்முலா படி alpha square க்கு பதிலா இங்க நம்ம என்ன போட போறோம் h square. இது concentration of the salt. So இதுல KH அப்படின்றது hydrolysis constant, H அப்படின்றது degree of hydrolysis, C அப்படின்றது concentration of salt. So இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா OH minus ion ஏனா இந்த reaction between strong base and weak acid ல நம்மளுக்கு எது வெளியில வந்துச்சு solution ஏன் basic ஆச்சு அப்படினா excess of OH minus ion release ஆனதுனால நம்மளுக்கு வந்து solution basic ன்னு வந்துச்சு. So அப்போ நம்ம இந்த solutionல இருந்து எதனுடைய concentration calculate பண்ண முடியும் OH minus ion உடைய concentration தான் நம்ம calculate பண்ணலாம். So இந்த இடத்துல OH minus ion உடைய concentration it is equal to நம்ம எப்படி எழுதலாம் square root of KH into C ன்னு எழுதலாம். இதை எப்படி நம்ம calculate பண்ணிருப்போம் அதே Ostwald's dilution law நம்ம acetic acidக்கு போகும்போது acetic acid போடும்போது என்ன ஆயிருக்கும் எப்படி எழுதிருப்போம் H plus concentration is equal to alpha C ன்னு எழுதிருப்போம். So இந்த alpha உடைய வேல்யூவை நம்ம substitute பண்ணிருப்போம். alpha is equal to square root of Ka by C ன்னு நம்ம இதுல substitute பண்ணோம்னா H plus is equal to square root of Ka into C ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். So இந்த இடத்துல dissociation constant நம்ம apply பண்றோம். இதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்ன apply பண்றோம் hydrolysis constant apply பண்றோம். So OH minus ion is equal to square root of hydrolysis constant into concentration of the salt. So Ostwald's dilution law நம்ம இதுக்கும் apply பண்ணி என்ன பண்றோம் அந்த solutionல இருக்கக்கூடிய OH minus ion concentration calculate பண்றோம். So அடுத்து நம்ம பார்க்க போறது pH of the salt solution in terms of Ka and the concentration of the electrolyte. So நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த salt solution உடைய pH ஐயும் அந்த solution உடைய concentration ஐயும் நம்ம calculate பண்ண போறோம். So electrolyte அப்படின்றது salt solution அர்த்தம். இப்போ நம்ம இதை எப்படி வந்து calculate பண்ணலாம் அப்படினா நம்மளுக்கு ஒரு relationship தெரியும். pH plus POH is equal to 14 அப்படின்னு ஒரு relationship பார்த்திருப்போம். So அதுல இருந்து தான் நம்ம derive பண்ண போறோம். So pH plus POH is equal to 14. So இதுல இருந்து நம்ம என்ன calculate பண்ணனும் pH வேணும். அதனால இது அப்படியே இந்த பக்கம் வச்சிட்டு POH அடுத்த சைடு கொண்டு போனோம்னா pH is equal to 14 minus POH நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ POH அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் POH is equal to minus log to the base 10 of OH minus ion concentration தெரியும். So இந்த இடத்துல POH க்கு பதிலா நம்ம என்ன substitute பண்ண போறோம் minus log 10 to the concentration of OH minus போட போறோம். So pH is equal to 14 minus log 10 OH minus concentration போட போறோம். So இந்த minus என்ன ஆயிடும் plus ஆயிடும். So pH is equal to 14 plus log OH minus concentration.
இப்போ இந்த OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். இதோ இதுல வந்து இப்படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். OH மைனஸ் அயான் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்டூ Cன்னு. ஸோ அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்டூ C. அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா pH is equal to 14 plus log of, so square root நானு power 1 by 2 னு எழுதுறேன். இப்போ இதுல KH னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதிலே தான் இங்கே நம்ம derive பண்ணிருந்தோம். எப்படி derive பண்ணிருந்தோம்? KH into KA is equal to KW நம்மளுக்கு ஒரு expression கிடைச்சது. So KH into KA is equal to KW நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ இதில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? KH எடுக்கலாம். So KH is equal to KW by KA ன்னு கிடைக்கும். அதை இதில substitute பண்ணலாம். So substitute பண்ணா pH is equal to 14 plus log of KW by KA into C the whole 1 by 2. இப்போ இந்த log உள்ள நம்ம எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போனா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? 14 plus இந்த 1 by 2 எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துரும். So 1 by 2 log KW. இதுவும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அதனால நம்ம log பிரிக்கும் பொழுது பிளஸ்ன்னு வரும். அப்போ 1 by 2 log C. இது டிவிஷன்ல இருக்கு. அதனால log போடும்போது மைனஸ் 1 by 2 log KA நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுல இந்த KW ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். So KW is equal to 10 to the power minus 14. So இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல substitute பண்ணலாம். So இதை substitute பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்தை மட்டும் நான் இங்க சால்வ் பண்றேன். 1 by 2 log 10 to the power minus 14 ன்னு வரும். இப்போ இந்த minus 14 நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்தோம்னா 1 by 2 into minus 14 log 10 ன்னு வரும். So log 10 ஓட வேல்யூ 1. இதையும் கேன்சல் பண்ணோம்னா இங்க 7 வரும். So இந்த இடத்துல ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு வரும்? minus 7 ன்னு வரும். அப்ப இந்த இடத்துக்கு ஃபுல்லா நம்ம எதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? minus 7 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது minus log KA ன்னு எடுக்கலாம். எடுத்தோம்னா இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? PKA ன்னு கிடைக்கும். So இதை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம்? 1 by 2 into PKA ன்னு substitute பண்ணலாம். So substitute பண்ணா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது? pH is equal to 14 minus 7. இது ஃபுல்லா minus 7 ஆயிடுது. plus 1 by 2 log C. இந்த இடத்துல இந்த minus log KA க்கு பதிலா நம்ம என்ன substitute பண்றோம்? PKA ன்னு substitute பண்றோம். So plus 1 by 2 PKA நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணுனா pH is equal to 14 minus 7 plus 1 by 2 log C plus 1 by 2 PKA நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சால்ட் சொல்யூஷனோட pH வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? pH is equal to 7 plus 1 by 2 log C. இந்த இடத்துல C அப்படின்றது concentration of salt plus 1 by 2 into PKA அப்படின்னா இந்த KA அப்படின்றது dissociation constant of weak acid. So இதெல்லாம் substitute பண்ணணும் அப்படின்னா ஒரு saltனுடைய pH வேல்யூவை நம்ம calculate பண்ணிடலாம். So இந்த hydrolysis of salt of strong base and weak acid எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.